Hallelujah. Hallelujah. What a mighty God we serve. எவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எல்லா கைகளை தட்டி thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நம்ம அப்படியே நின்ற வண்ணமாக இந்த வருடத்தினுடைய அதே வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். Thank you Jesus. எல்லாரும் பைபிளை எடுத்துக்கோங்க, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் வாசிக்கிறேன். கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதாவது 25, 26, 27 3 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26, 27 27வது வசனம் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடியுமாக, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உற்சாகத்தோடு அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் உங்கள் யாவரோடு கூட இருப்பதில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் 2025வது வருடம் முழுவதும் நம்ம நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது இந்த நாளை ஒரு நாளை கூட்டி தந்ததற்காக அல்ல, ஆண்டவர் இந்த நாளை தந்ததுக்கல்ல நம்ம நன்றி சொல்கிறோம். மாறாக இந்த நாளில் நம்ம உயிரோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா நம்ம மேலே வச்ச திட்டம் இன்னும் முடியலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் இன்னும் தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? தூக்கம் வந்துருச்சா? இந்த நாளில் நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. பிரசங்க கேட்குறதுக்காக இருக்காதீங்க, ஆண்டவர் பேசுகிறத பெற்றுக்கொள்கிறதுக்காக இருங்க. உங்களால் எளிமை நின்று ரிசீவ் பண்ணணும்னா எளிமை நின்று ரிசீவ் பண்ணுங்கள். முழங்கால் போடணும்னா முழங்கால் போடுங்க, உட்காரணும்னா உட்காருங்க, கை தட்டணும்னா கை தட்டுங்க. பிகாஸ் God is going to talk to us. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. And I pray for you right now. And உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், தீர்க்கதரிசனமாய் this year will be a year of Holy Spirit visitation in your life. I don't know நீங்கள் என்ன வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. பரிசுத்த ஆவியானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த சந்திப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லலாம். ஆண்டவரை, என்னை நீ சந்திக்கிற வருஷமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை சந்திக்கிற வருஷமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சபையை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. சபை அப்படின்னா இருக்கிற எல்லாரையும் Holy Spirit will visit you. ஹல்லேலூயா. பைபிளில் நிறைய விசிட்டேஷனை பார்த்துருக்குற. ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இருக்குது, பரிசுத்த ஆவியானுடைய சந்திப்பு இருக்குது, தேவனுடைய மனிதர்களுடைய சந்திப்பு இருக்குது. இந்த சந்திப்புகள் எல்லாமே என்ன செய்யும்னா உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு எப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம இந்த வாசனத்தை தொடர்ந்து அதுதான் பிரசங்க கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் வாசித்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்ம எல்லாருக்குமே இந்த வசனத்தை மறுபடி வாசித்து இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே வேத புஸ்தகத்தில் எந்த கான்டெக்ஸ்டில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யோவேல் தீர்க்கதரிசன இந்த புஸ்தகத்தை இவர் எழுதும்போது யூதா ஜனங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை குறித்து, அதாவது நீங்கள் 3ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா யூதாவை குறித்து ஆண்டவர் அதிகமாக அங்கே பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் 1-2 வசனங்களில் யூதாவினுடைய பேர் அவ்வளவா இருக்காது. ஆண்டவர் வெளிப்படையாக, அதாவது இலைமறையாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். என்ன இங்கே கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, நான் சீக்கிரமாக சொல்கிறேன். இங்கே யூதா ஜனங்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள்னே வச்சுக்கலாம், இவங்க தேவனை விட்டு ரொம்ப பின்வாங்கி இருக்கிறாங்க. என்ன செஞ்சுருக்கிறாங்க? தேவனை விட்டு ரொம்ப பின்வாங்கி இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நடந்ததுனால ஆண்டவர் பல விதமான தண்டனைகளையும் சில தண்டிப்புகளையும் ஆண்டவர் சில விதமான என்ன சொல்றது இழந்து போகிற நாட்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு அனுமதித்தார்.
சரியா? இப்போ இழந்து போயிருக்கும் போது யூதா ஜனங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போனதுனால இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார், ஒரு காலத்தில் ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருந்தார், ஒரு காலத்தில் ஆண்டவர் ரொம்ப நம்மோடு பேசிட்டு இருந்தார், ஒரு காலத்தில் நம்ம சொன்னதெல்லாம் நடந்துச்சு, ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப ஜெபிச்சோம், ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் வைராக்கியமாக பிரகாசித்தோம். இப்போ இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மங்கி போயிருக்குது. எப்படி இருக்குது? மங்கி போயிருக்கு. எதனால மங்கி போயிருக்குன்னா தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு இவங்க ரொம்ப தூரம் போனதுனால இவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்துட்டாங்க. இனி இவங்க வாழ்க்கை துளிர்க்கும் என்று சொன்ன அந்த நம்பிக்கை இல்லை. இனி இவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படி என்ற ஒரு சாத்தியதே இல்லை. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கை இந்த 2025 அப்படி இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சந்திப்பை தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு புதிய சந்திப்பை தருகிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கத்துக்கு முன்பதாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவேல் 1 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள். அப்படியே 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. போதும். இந்த 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஜாதிகளை குறிச்சிருக்கும். 1வது வசனம் 6வது வசனத்தில் பார்த்தீங்க, 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. சரியா? 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விடியற்காலை வெளுப்பு பர்வதங்கள் மேல் பருகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி. முதல்ல என்ன ஜாதி? எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி. 2வது ஏராளமான பலத்த ஜாதி. இந்த ரெண்டும் என்னன்னா பாசிட்டிவ் அல்ல, இது ஒரு நெகட்டிவ் அட்ராக்ஷன். என்ன அப்படின்னா முதல் அந்த 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் என்னன்னா வெட்டுக்கிளிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுச்சுன்னா இந்த யூதா தேசத்தில் உள்ள எல்லா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை எல்லாம் போய் என்ன செஞ்சிருச்சு? சாப்பிட்டு அழிச்சிருச்சு. இவங்களுடைய வருமானத்தை அழிச்சிருச்சு, இவங்களுடைய வளர்ச்சியை அழிச்சிருச்சு, இவங்களுடைய எக்கனாமிக்கல் சப்போர்ட் என்ன செஞ்சிருச்சு? பொருளாதார உயர்வை அழிச்சிருச்சு, இவங்களுடைய வாழ்க்கையின் உயர்வை என்ன செஞ்சிருச்சு? அழிச்சிருச்சு. வெட்டுக்கிளிகள் அப்படின்னா ஒரு புறத்தில் நம்ம என்ன செய்யலைன்னா பிசாசுன்னு வச்சுக்கலாமே, நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக. பிசாசு எப்போ செயல்படுவான்னு நமக்கு தெரியாது. இந்த வெட்டுக்கிளிகள் ராத்திரி பார்த்து என்ன செஞ்சிடும்னா அந்த வயல் விளைகள் எல்லாம் விவசாய நிலையில் மொத்தம் போய் நின்றுச்சு என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் வெட்டி போடுறோம். காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் விவசாயி தண்ணி பாய்ச்சிட்டு வந்திருப்பார். காலையில் போய் பார்த்தீங்கன்னா பயிர்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும் பாருங்க. அது மாதிரி இந்த 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஒரு பலத்த ஜாதியை குறித்து சொல்றாருன்னா அது என்னன்னா எதிராக எழுந்தின நாடுகள் அல்லனா மனுஷர்கள்னு வச்சிருக்கலாமே. எதிரிகள் இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. இந்த யூதாவுக்கு விரோதமாய் இப்படி 2 விதமான சத்துருக்கள் எழும்பி இந்த ஜாதிகள் இவர்களை அழிக்க பார்க்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போனதுனால பிசாசு இவனை ஈஸியா என்ன செஞ்சுட்டான்? அட்டாக் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. இவன் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போனதுனால இவனுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையை இழந்துட்டான். இவனுக்குள்ள பலன் இல்லை. இப்போ இவனால இப்ப நிக்க முடியல. ஒரு காலத்துல இவன் யார் அப்படின்னா யூதா துதிக்கிறவன். அதாவது இவன் துதிச்சான்னா சத்துருக்கள் ஓடிடுவான், பிசாசு ஓடிடுவான், அற்புதம் நடக்கும். இவன் துதிச்சான்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆனா இப்ப எப்படி ஆயிட்டான்னா தேவனை விட்டு தூரம் போனதுனால வல்லமை வெளிப்படலை. ஹல்லேலூயா. ஏன்னா இவனுக்குள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. இப்போ இவனுக்குள்ள பவர் இல்லை, இவனுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை, நிற்கிறதுக்கான பலன் இவனுக்குள்ள இல்லை. தேவனை விட்டு என்ன போயிட்டான்? ரொம்ப தூரம் போயிட்டான். இவன் அழிச்சது சாதாரண ஆட்கள் இல்லை, 2 பலத்த ஜாதி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 2 பலத்த ஜாதி இவன் என்ன செஞ்சிருச்சு? அழிச்சிருச்சு. இப்படி இவன் அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கிற இவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. நம்ம வாசித்த 27வது வசனம் 2ஆம் அதிகாரம் 27ல் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் என்ன செய்யப்படுதில்லை? வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சத்தமா வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும். அதாவது ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்னா, உன்னை அழிப்பதற்காக 2 பலத்த ஜாதிகள் எழும்பினது. இப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, இப்போ அந்த 2 ஜாதிகளை நீ அழிப்பதற்காக உன்னிலிருந்து ஒரு புதிய ஜாதியை கர்த்தர் வரவழைக்கிறார். அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நீயும் நானும் தான். ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் உங்களை அழித்ததோ அந்த காரியங்களை நீங்கள் அழிக்கத்தக்கதாய் கர்த்தர் புதிய ஜாதியை நம்மிடத்திலிருந்து வரவழைக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த ஜாதினா, பூஸ்ட், ஹார்லிக்ஸோ, போன்விட்டா, காம்ப்ளான்லாம் குடிச்சு பலன் அடைஞ்ச ஜாதி அல்ல. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நிரப்பப்பட்ட ஒரு ஜாதி. ஹல்லேலூயா. ஜாதி ஜாதின்னு சொன்ன உடனே நம்ம ஊரில் இருக்கிற ஜாதியை நினச்சிடாதீங்க. நான் ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதியை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மற்ற ஜாதிகளை குறித்து மண்ணை போட்டு என்ன செஞ்சிடாதீங்க, குழப்பாதீங்க. அப்படி ஏதாவது ஜாதிகள் இருக்குமானா இயேசு நாமத்தில் இப்போ மாறுவதாக. ஸோ இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு 2 பலத்த ஜாதிகள் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இந்த 2 பலத்த ஜாதிகளும் எழும்பி தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யுதுன்னா அழிச்சு இவருடைய வாழ்க்கையை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்குது. இப்போ ஒரு சைடில் இந்த பலத்த ஜாதி, அதாவது பிசாசுடைய ஆக்கினைகள் இவனை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இந்த கரையான மாதிரி கரைச்சிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இவங்கள் அழிக்கிறதுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா நம்பிக்கை இழக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் எப்படி நடக்குது, எதிர்மறையாக நடக்கிறதுனால இவங்க வாழ்க்கை கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. அப்படி நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்போ ஒரு ஜாதியை வரவழைக்க போகிறேன், ஒரு ஜாதியை வரவழைக்க போகிறேன். அந்த ஜாதி தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழும்பின தேவனுடைய பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கை இப்படி அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்டிருப்போம் என்று சொன்னால், இந்த 2026 பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பங்களை சந்திப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கணவனை சந்திப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனைவியை சந்திப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் யாருக்கு நான் பேசுகிறது புரியுதா? நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா யாருக்கோ பிரசங்கம் பண்ணுறாரு, சரி நான் அவருக்கு கொஞ்சம் நேரம் பேசுவார், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்த மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த வருடத்தில் சந்திப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திக்கும் போது எந்தெந்த காரியங்கள் நம்மை அழிக்க நினைத்ததோ அந்த காரியங்களை நாம் அழிப்போம். ஹல்லேலூயா. எந்த பாவங்கள் உங்களை தேவனை விட்டு பிரித்ததோ அந்த பாவங்களை உங்களை விட்டு நீங்களே பிரித்து போடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திப்பார். கையை உயர்த்தி சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திப்பார். உங்களால் எது செய்ய முடியாமல் இருந்ததோ அதை நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. நம்மால் எழும்ப முடியாமல் இருந்த இடங்களில் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுவார். எந்தெந்த இடங்களில் தோல்வியை சந்தித்தோமோ அந்த இடங்களில் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இது ஒரு இயர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் விசிட்டேஷன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சந்திக்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வெட்கப்படுவதில்லை என்ற ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆனால் இன்னும் கர்த்தர் நம்மோடு கூட அநேக காரியங்களை பேசுவார். ஹல்லேலூயா. இங்கே நம்பிக்கை இழந்த இந்த மனுஷன், இந்த ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் மறுபடியும் அவர்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறுபடி சந்திக்கிறார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அங்கிடவர் உங்கள் மேலே வச்ச திட்டம் இன்னும் முடியலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி மறுபடியும் சந்திக்கிறாரு? சில நேரத்தில் நீங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை ரொம்ப கேட்டிருந்தீங்க. ஆனால் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சூழ்நிலை நிமித்தமாக, சில காலகட்டத்தில், சில காரியத்து நிமித்தமாக, நம்ம செஞ்ச சில தவறுனால தேவனுடைய சத்தம் ஓய்ந்து போனது. ஆனால் மறுபடியும் தேவனுடைய சத்தம் என்றைக்காவது உங்களுடைய காதுகளில் தொனித்ததானால் ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச திட்டம் இன்னும் முடியவில்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கே வாழ்க்கையை இழந்து நம்பிக்கை இழந்து போன இந்த யூதா ஜனங்கள் இடத்துல யோவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி அவர்களை மறுபடியும் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகம 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி போதும். கர்த்தர் தரிசனமாகி எந்த வயசுல? 99 வயதான போது. எப்போ தெரியுமா ஆண்டவர் இந்த ரீவிசிட்டேஷனை பண்றாரு? அதனுடைய மேல வசனம், அதாவது 16ஆம் வசனம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஆபிரகாமுக்கு ஒரு வயசு சொல்லப்பட்டிருக்கும். என்ன வயசு? ஆபிரகாம் 86 வயதான போது. அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, சிம்பிளா நான் புரியறதுக்காக சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சிருந்தாரு? ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். 12ஆம் அதிகாரத்தில் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், பேரை பெருமைப்படுத்தும், இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்லி பல வருஷமாச்சு. இந்த இது என்ன செய்யலை, இது வாக்குத்தத்தம் நடக்கலை. இந்த வாக்குத்தத்தம் நடக்கிறது மாதிரி தெரியலை. உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த காலத்தினுடைய கலாச்சாரத்தின்படி அவருடைய வேலைக்காரியாக இருந்த இந்த ஆகார் என்ன செய்கிறாங்க, இவர் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலான்னு சொல்லி ஆகார் மூலம் இஸ்மவேலை என்ன செய்கிறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. இவங்க என்னைக்கு தேவனுடைய வார்த்தை சொன்னதற்கு அப்பாற்பட்டு இவர்கள் செயல்பட்டார்களோ அன்றைக்கு தேவனுடைய சத்தம் நின்று போனது. ஹல்லேலூயா. என்றைக்கு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை மீறி இவர் வேற ஒரு வழியை தெரிந்தெடுத்தாரோ அன்றைக்கு என்ன செஞ்சிச்சு? அன்றைக்கு தேவனுடைய சந்திப்பு அல்லது தேவனுடைய சத்தம் நின்று போனது. சரியா? அப்போ இந்த ஆபிரகாமு கூட ஆகார் கூட இவர் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 9 மாதம் 10 மாதம் கன்சீவ் ஆகி இந்த குழந்தை பிறந்தா அது ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவருக்கு எத்தனை வயசாச்சு? அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் 86 வயசு. இப்போ ஆண்டவர் மறுபடி இவரை எப்போ ரீவிசிட் பண்றாரு? 99. கிட்டத்தட்ட அந்த ரெண்டுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? கிட்டத்தட்ட 13-14 வயசு. சரியா? எக்ஸாக்டா என்ன 14 வயசு டிஃப்ரெண்ட். இந்த 14 வருஷம் தேவனுடைய சத்தம் இவர் மேல என்ன செய்யப்படலை, கேட்கப்படலை. ஹல்லேலூயா. இந்த 14 வருஷம் தேவனுக்கு பிரியமில்லாததை இவர் செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தேவனுடைய சத்தம் நின்று போனது. இந்த 14 வருஷமாக இவர் தேவனுக்கு விரோதமா இல்லைன்னா தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சதுனால தேவனுடைய சத்தம் இவருக்கு என்ன செய்யப்படலை, கேட்கப்படலை. தேவனை இவர் பார்க்க முடியலை. இல்லைன்னா அடிக்கடி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லுவார், நீ வீட்டை விட்டு வெளியே வா, மேலே பாரு, வானத்து நட்சத்திரத்தை எல்லாம் பாரு, கீழே பாரு, மணலெல்லாம் பாரு, இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அடிக்கடி வந்து இவனுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பானா, மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா இந்த மோட்டிவேஷன் என்ன ஆயிடுச்சு, நின்று போயிடுச்சு. ஏன்னா இவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிட்டான். அதனால தேவனுடைய சத்தம் என்ன செஞ்சுச்சு, நின்று போச்சு. இந்த 17ஆம் அதிகாரத்தில் இவனுடைய 99வது வசனத்தில் கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி, ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? your failure cannot change the faithfulness of God. உன்னுடைய தோல்விகள் தேவன் உங்க மேல வச்ச வாக்குத்தத்தத்தை மாற்றவே முடியாது. நான் தீர்க்க தரிசனமா இந்த ராத்திரி வேளையில, இந்த விடிய கால வேளையில சொல்லுகிறேன், உங்கள் தோல்விகள் தேவனுடைய உண்மை தன்மையை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை பண்ணினார் என்றால், ஒருவேளை நம்ம மேல தவறு இருந்தாலும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை சந்திப்பார். ஒருவேளை நீங்க எங்கெல்லாம் தோல்வியா இருக்கிறீர்களோ, எந்தெந்த இடங்களில் விழுந்து போனீர்களோ, எந்தெந்த இடங்களில் நீங்கள் சுதந்திரிக்க தவறினீர்களோ, எந்தெந்த இடங்களில் தவறான பாதைகளில் பிரயாணம் பண்ணினீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஹல்லேலூயா. கர்த்தர் தரிசனமான என்ன தெரியுமா நடக்குது? செத்து போன அவருடைய வாக்குத்தத்தம் மறுபடி உயிரோடு எழும்புகிறது. இவ்வளவு நாட்கள் ஆபிரகாம் என்ன தெரியுமா நினைச்சார்? ஆண்டவருடைய சத்தம் நின்று போனதுனால பரவாயில்ல, இஸ்மவேல் மூலமாக என்ன செஞ்சிருச்சு, வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. அதனால அந்த ஃபைலை பூட்டி என்ன பண்ணிட்டாருன்னா பீரகுள்ள வச்சுட்டாரு. இது 1947 ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம். அது இன்னைக்கு எத்தனை ஆச்சு? 2025 ஆச்சு. அதனால இந்த வாக்குத்தத்தம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதனால இதை பூட்டி வச்சிரும், அந்த ஜபத்தை மறந்துடும். இனி ஜபம் பண்ணி வேஸ்ட். ஏன்னா இனி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்ன நம்ம வாழ்க்கையில் நடந்தாச்சு. ஆண்டவர் அன்னைக்கு ஒருவேளை சொன்னது எனக்கு தவறாக கேட்டிருக்கும் போல, ஒருவேளை அவர் சொன்னது வேற யாருக்காவது நடந்திருக்கும், நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி எந்தெந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் மறந்தீர்களோ, I am prophesying over you right now, every promise of God will come to life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகள் உயிரோடு திரும்ப வரும். ஆண்டவருடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உயிரோடு மறுபடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. இங்க யூதாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ தூரம் போனதுனால உன்னை விட்டு போயிடுவேன் மாத்திரம் நினைக்காத. ஏனென்றால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினது உன் மேல இருக்கிற உண்மைத்தன்மை வச்சு இல்ல, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை வச்சல்ல, என் மேல இருக்கிற வல்லமையை வச்சு, என்னுடைய உண்மைத்தன்மையை வச்சு, என்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை வச்சு தான் நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. அதனால் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாருன்னா அவர் உங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணலை, நீங்கள் எவ்வளோ ஜெபிப்பீங்கன்னு பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணலை, நீங்கள் எவ்வளோ நீதிமான்றதை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணலை, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது வேகமாக வாசிக்கலாமா? சங்கீதம் 89வது சங்கீதத்தில், தேங்க்யூ ஜீசஸ், அதனுடைய 33, 34, 32 வாசிச்சிருங்க. வாதையினால் தண்டிப்பேன், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன். அடுத்தது, ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், பொய் சொல்லேன். ஹல்லேலூயா. இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? 33வது வசனம், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் வாக்குத்தத்தை நான் பண்ணிட்டேன், அதில் என்ன செய்ய மாட்டேன், மாறவே மாட்டேன். அடுத்து சொல்றாரு, என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்ற, நான் ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அதை மாற்ற மாட்டேன். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, he doesn't alter any word. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆல்டர் பண்ண மாட்டார், அதாவது மேனிப்புலேட் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. மேனிப்புலேட்னா, ஆல்டர்னா எப்படின்னா, இப்போ நம்ம பசங்க எல்லாம் யாராவது புதிய பைக் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலி அது நல்ல பைக் தான், சூப்பரான பைக் தான், அதில் என்னென்ன வைக்கணுமோ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எல்லாமே பக்காவாக வச்சுருப்பான். ஆனால் நம்ம பையன் கையில் அந்த பைக்கை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் அதை ஸ்டிக்கர் கடைக்கு கொண்டு போய், இல்லைன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் கடைக்கு கொண்டு போய் எக்ஸாஸ்ட்டை மாற்றிடுவான், ஸ்பாய்லரை மாற்றிடுவான், கண்ணாடியை மாற்றிடுவான், 4 ஸ்டிக்கர் நல்லா இருக்கும், 7 நேர் பேரை போட்டு அப்படி இப்படி ஃபயர் விட்ருவான். வண்டியை பார்த்து, அடே ஏன்டா நல்லா தானடா இருந்து வண்டி, இது ஏன்டா இப்படி ஆக்குனா அந்த மாதிரி ஆயிரும். சில வண்டியெல்லாம் பார்த்ததே இல்லையா? பசங்கள்லாம் பார்க்குறது பார்த்த பைக்கு தெரியாதா? நான் நினச்சேன் ஏதோ அமெரிக்கா லண்டனில் பிறந்திருக்கீங்க போல், பைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தது போல். ஆல்ரைட், ஆல்ட்ரேட்னு புரிஞ்சா, ஆல்ட்ரேட் பண்ணி நல்லா இருந்த பைக்கை வேறு மாதிரி ஆக்கிடுவான். ஸோ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா, he never altered his word. ஆண்டவர் வார்த்தையை அந்த 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 நம்ம எப்படின்னா, நம்ம ஊரில் சில பெண்கள், நீங்கள் இல்லை, அந்த சிலவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளி போட்டு கொடுத்தீங்கன்னா அது அடுத்த கால் போகும்போது 2 புள்ளியாக மாறும், 3வது வீட்டுக்கு போகும்போது 3 புள்ளியாக மாறி, 10வது வீட்டுக்கு போகும்போது 10 புள்ளியாகி அங்கே ஒரு கோலமே இருக்கும். ஆனால் போட்டது என்னது, ஒரே ஒரு புள்ளி. அந்த வீடு அது பிரயாணம் பண்ணும்போது சாப்பிட்டு கொளுத்து அது இன்னொரு ஆளாக மாறி அங்கே போயிடும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா, he never altered his word. neither he changes his word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை ஆல்டர் பண்ணவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார். ஹல்லேலூயா. அவர் விளம்புறது எப்படி தெரியுமா விளம்புறாரு? உங்கள் பரிசுத்தத்தின் மேலே அவர் விளம்பலை, அவருடைய பரிசுத்தத்தின் மேலே அவர் ஆணையிடுகிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு பண்ணுறாருன்னா, நீங்கள் அதை நிறைவேற்றிடுவீங்க. உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, நல்ல காசு பணம் இருக்குது, வருமானம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணலை. ஹவ் பவர்ஃபுல் ஹீ இஸ், அதை பார்த்து தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் God doesn't need any human assistant. அதனால தான் ஆண்டவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. ஆனால் நம்ம உடனே என்ன தெரியுமா பார்க்குறோம், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் குழந்தையை தருவேன்றாரு. உடனே நம்மால் என்ன ரிப்ளை பண்ணுறாரு, ஆண்டவரே என் சரீரம் செத்து போச்சு, என் மனைவியினுடைய கற்பம் செத்து போச்சு. ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் அப்படியே வந்தீங்கன்னா, இந்த யோவான் ஸ்நானகனுடைய அம்மா அப்பா சகரியா, எலிசபெத், இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு குமாரன் தருவேன், அவன் இயேசுக்கு முன்னாடி வர்ற தீர்க்கதரிசியாக இருப்பான், அவனுக்கு யோவான்னு பேருடைய இப்படியெல்லாம் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க,
வயது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உனக்கு எவ்வளோ வயசாச்சு, உன் கர்ப்பம் எவ்வளவு தரமானதாக இருக்குது, உன் சரீரத்தில் எவ்வளவு பலன் இருக்குது, உனக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது, நீ எவ்வளோ பெரிய வேலை பார்க்குற, உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கேன், எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கு, இதையெல்லாம் பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணலை. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவரால் எந்த செத்த சரீரத்தையும் உயிரோடு கொண்டு வர முடியும் என்ற வல்லமையை வைத்து தான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணும்போதே உங்க குறைவை அவர் பொருட்டா எண்ணுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. மோசே பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வாடா, நீ பார்வோனுக்கு போகணும், பார்வோன் இடத்துல போய் என் ஜனங்களை விடுதலையாக்கன்னு சொல்லும்போது இவர், ஐயோ ஆண்டவரே, நான் திக்குவாயா இருக்கிறேன், என்னால் பேச தெரியாது, நான் படிக்கலை எழுதலை, என்னமே பண்ணலை ஆண்டவரே, ஒன்றும் பண்ணலை. ஆண்டவர் சொல்கிறார், நீ படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும், நான் உன்னை அழைக்கலை, எனக்கு எல்லாம் பண்ண தெரியும், அதனால தான் உன்னை அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த இடங்களில் என்னால் முடியாது என்று சொல்லி நீங்கள் உணர்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை செய்கிறதுக்கு நான் அழைக்கலை, உன்னை கொண்டு நான் செய்கிறதுக்கு தான் உன்னை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை நீ செய்ய சொல்லலை, நான் உன்னை பேச சொல்லலை, உன்னை ஆண்டவருக்கா போக சொல்லலை, நான் உன்னை கூட இருந்து போகிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் மோசேட்ட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ எனக்காக பெருசாக அற்புதம் பெரிய சர்ச்சு கட்டோ ஊழியம் பண்ணுவோம், அற்புதம் பண்ணி அடையாளம் பண்ணணும், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அழைக்கிறதெல்லாம் பி அவைலபிள் ஃபார் காட். ஆண்டவருக்காக நீங்கள் அவைலபிளாக இருங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, வாய்ப்புகளை இல்லாத இடத்துல ஆண்டவர் திரும்ப ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகரியா எலிசபெத்தை சந்தித்தார். அவரிடத்தில் ஆண்டவர் தரிசனமான போது வாழ்க்கையே முடிஞ்சு தான் கிடக்குது, கர்ப்பம் செத்து கிடக்குது, ஒன்றுமில்லாமல் தான் இருக்குது. ஆண்டவர் மறுபடி சந்திக்கிறாருன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ பெரிய பரிசுத்தவான் இல்லை, உன்னால் பெருசாக செய்ய முடியுன்றதுனால இல்லை, அவர் ஏதோ பெருசாக செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. இந்த 2026 ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். உங்கள் மேலே ஒருவேளை உங்களுக்கு ஊழிய திட்டங்கள் இருக்கலாம், நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் திட்டங்கள் போட்டிருக்கலாம், செய்கிறதுக்கு உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், செய்கிறதுக்கு உங்கள் கூட ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், முன்னாடி நிற்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறது உங்கள் ஆள் இருக்கிறத வச்சு ஆண்டவர் உங்களை அழைக்கலை, உங்கள் கையில் ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் இருக்கிறத வச்சு ஆண்டவர் தரிசனம் தரல. ஆண்டவர் எதற்கு தரிசனம் தந்தார்னா, அவர் உங்க கூட இருப்பாரு. There will be a visitation of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் எந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை பார்த்து ஆண்டவர் உங்களை கூப்பிடலை, எந்த சேவிங்ஸை பார்த்து ஆண்டவர் கூப்பிடலை. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, அதான் பாஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் காலையில் பேசிகிட்டு இருந்தோம், அந்த ஏழை விதவை இருக்காங்க பார்த்தீங்களா, 2 காசை போட்ட ஏழை விதவை, அவங்களால எப்படி அந்த 2 காசை போட முடிஞ்சிச்சு? அவங்களுக்கு இருந்ததே அந்த 2 தான், வேறு வருமானம் இல்லை, வேறு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் அந்த 2 எப்படி மொத்தம் போட்டாங்கன்னா, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை விசுவாசிக்கலை, அவங்களுக்கு இருந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆண்டவர் அவங்க விசுவாசிக்கலை, அவங்க அப்ளை பண்ண லோனை அவங்க விசுவாசிக்கலை, அவங்களுக்கு பெண்டிங் இருந்த சேலரி அவங்க நம்பலை. ஆண்டவரை முழுமையாக நம்பினதுனால கையில் இருந்ததை தூக்கி வீச முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க விசுவாசம் வரப்போகிற சம்பளத்தில் இல்லை, அவங்க பார்க்குற வேலையில் இல்லை, அவங்களுக்கு வரப்போகிற வருமானத்தில் இல்லை, ஆண்டவர் மேலே இருந்துச்சு. இந்த காலை வேளையில் 2028 முதல் வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் உங்களை சந்திப்பார். உங்களுடைய பலத்தை வைத்து அல்ல, அவருடைய பலத்தை வைத்து, உங்கள் திறமையை வச்சு அல்ல, அவருடைய திறமையை வச்சு, உங்களுடைய வல்லமையை வச்சு, எபிலிட்டிஸை வச்சு அல்ல. உங்களால் என்ன செய்ய முடியுன்றதுனால ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கலை, அவரால் என்ன செய்ய முடியும் அதற்கு தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி நல்ல ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லலாமா? ஆண்டவரை, என்னால் செய்ய முடியலைனாலும் என்னை தேர்ந்தெடுத்தீங்க, நன்றி 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 அப்பா. என்னை கொண்டு நீர் செய்ய போகிற பெரிய காரியத்திற்காய் ஸ்தோத்திரம், என்னை கொண்டு நீ செய்ய போகிற பெரிய காரியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் என்ன ஆண்டவருக்கு செய்வீங்கன்னு சொல்லி உங்களை ஆண்டவர் அழைக்கலை, ஆண்டவர் என்ன உங்களை கொண்டு செய்ய முடியும்னு தான் உங்களை அழைச்சிருக்கிறார். Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. 2வது, இந்த யோவேல், அதாவது இந்த யூதா மக்களுக்கு
ஆண்டவர் எப்படி இங்கே இருந்து ஒரு பெரிய ஜாதியை இவங்களை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறேன்னா, God gives second chance. Our God is a God of second chance. அவர் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் சேவிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? 2வது வாய்ப்பை கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தந்த முதல் வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுருந்துருப்பீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவரை நான் இழந்துட்டேன், அந்த கிருபையை, ஆண்டவரை என்னை விட்டு போயிடுச்சு, அந்த ஜெப வாழ்க்கை என்னை விட்டு போயிடுச்சின்னு சொல்லி நீங்கள் யாராவது நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, திஸ் 2026 God will give you a second chance. ஆண்டவர் உங்களுக்கு 2வது வாய்ப்பை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு 2வது வாய்ப்பை தருவார். ஒருவேளை ஆண்டவர் தந்த அந்த ஊழியத்தை எங்கேயோ ஒரு இடத்துல தவற விட்டுட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டேன், ஆண்டவரை அன்னைக்கு நீங்கள் தந்தப்போவே நான் நல்லா செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் நல்லா இருந்திருப்பேன், ஆண்டவரை இத்தனை வருஷத்தை நான் பாழாக போட்டுட்டேன், ஆண்டவரை இவ்வளோ வருஷம் நான் நல்லா செஞ்சுருந்தேன்னா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் ஒழுங்காக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இழந்திருக்க மாட்டேன், ஆண்டவரை சூப்பராக என்னை ஷைன் ஆகிருப்பேன், ஆண்டவரை எங்கேயோ போயிருப்பேன், ஆண்டவரை. ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 27வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். யோவேல் 2:25 நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. யோவேல் 2:2025 யோவேல் 2:25 அது 2025. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்னென்ன இழந்தீர்களோ கர்த்தர் அதை திரும்ப தருவார். 2025 ஒவ்வொரு மாதத்தில் எந்தெந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் தவற விட்டீர்களோ கர்த்தர் அதை திரும்ப உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். எந்தெந்த இடங்களில் ஃபெயில் ஆனீங்களோ, எந்தெந்த இடங்களில் தோற்று போனீர்களோ, எந்தெந்த இடங்களில் தவற விட்டீர்களோ, எந்தெந்த இடங்களில் ஆண்டவரை தூர நிறுத்தினீர்களோ அந்தந்த இடங்களில் கர்த்தர் மிகவும் மிகவும் உங்களோட நெருங்கி வருவார். உங்களை நெருங்கி வருகிறது ஆண்டவர் உங்களை நீங்கள் பார்க்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். இந்த 2025வது வருஷம் எந்தெந்த இடங்களில் ஆண்டவரை கோபப்படுத்தினீங்களோ இந்த 2026வது வருஷம் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிற வருஷமாய் மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதலுக்கு உங்களை அழைக்கிறார். God is calling these people to repentance. இந்த யூதா ஜனங்களை இந்த 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். Come on, come back. ஆண்டவர் நம்மை திரும்ப அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை திரும்ப அழைக்கிறார். ஒன்று தெரியுமா, ஆண்டவர் நம்மை மன்னிப்பது எதற்காக தெரியுமா? பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, தேவன் நம்மை பயன்படுத்துகிற பக்குவமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு. நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை மன்னிப்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் மறுபடியும் நம்மை பயன்படுத்துவதற்கு ஏற்ற பக்குவமான பாத்திரமாய் நம்மை மாற்றுவதற்கு. ஆண்டவர் ஒரு மனுஷனை மன்னிக்கிறார் என்றால் அவன் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை மறுபடியும் மன்னிக்கிறார் என்றால் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு யோவான் 21ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா பேதுரு ஆண்டவர் மன்னிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் பேதுருக்கு என்ன கொடுக்கிறாரு? 2வது வாய்ப்பை கொடுக்கிறார். எங்க 2வது வாய்ப்பை கொடுக்கிறாரு? இந்த பேதுரு யார் தெரியுமா? ஆண்டவரோடு கூட அவ்வளவு நெருங்கி ஊழியம் பண்ணவன். யார் தெரியுமா? ஆண்டவர் தனியாக ஜெபிக்க போனால் கூட யாரை கூப்பிட்டு போவார்னா இந்த பேதுருவை கூப்பிட்டு போவார். ஆண்டவருடைய பர்சனல் பார்ட்னராக இருந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பர்சனல் பார்ட்னர், ப்ரேயர் பார்ட்னராக இருந்த இந்த பேதுரு ஆண்டவர் கூட மினிஸ்ட்ரி பார்ட்னராக இருந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட ஹீலிங் பார்ட்னர், எந்தெந்த இடங்கள் ஆண்டவர் ஹீல் பண்ண சுகப்படுத்துகிறாரோ அதனுடைய பார்ட்னராக இருந்த மனுஷன். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் சிலர் ஊழியங்களில் பார்ட்னராக இருந்தவங்க.
இந்த சபையில் உதவியாளர்களாக இருந்தவங்க, இந்த சபையில் எல்லா காரியத்திற்கு முன்ன நின்ற சிலர் நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. அடனோ நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஊழியத்தில் ரொம்ப பின் வாங்கிட்டீங்க. ஆண்டவர் காரியத்துக்கு முன்ன நின்ன நீங்கள், ஆண்டவருடைய காரியம் சொன்னால் முன்ன வந்து நின்ன நீங்கள், நான் இதை செய்கிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன் சொல்லி 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 முன்னாடி நின்ன நீங்கள் இன்னைக்கு ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. ஆண்டவர் காலிங் யூ பேக். ஆண்டவர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் உங்களை நிறுத்துவார். ஆண்டவர் நீங்கள் பின்னோக்கி போன இடத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. God is calling you come back. ஆண்டவர் மறுபடியும் உங்களை வருவதற்காக அழைக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பேதுரு ஆண்டவரோடு நெருங்கி ஊழியம் பண்ணவன், ஆண்டவருக்கு பல காரியங்களை சாதிச்சவன். இன்னும் ஒருபடி என்ன தெரியுமா சொல்கிறான்? ஆண்டவரை உங்களை யாராவது காட்டி கொடுத்து சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா அப்போ நானும் மறிச்சிருவேன் அப்படின்றான். என்ன செய்கிறான்? உம்மோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அவ்வளோ பாண்டா இருந்த மனுஷன். ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தபோது, ஒரு சின்ன ஒரு எஸ்கேப் ஆக வேண்டிய தருணம் வந்தபோது, தன்னுடைய ஜீவனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு தற்காலிக சந்தோஷம் வரும்போது, இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு தேவையை அவனுக்கு வரும்போது, இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் அடைந்த போது, நினைச்ச போது, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படி தான், ஏதோ ஒரு உலகத்தில் உள்ள சின்ன காரியம். பிசாசு எப்போவுமே என்ன தெரியுமா பண்ணுவான்? தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்து நிரந்தர சந்தோஷத்தை எடுத்துருவான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்து நிரந்தர சமாதானத்தை எடுத்துருவான். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் தற்காலிகமாக கடினமான பாதை அனுமதித்தாலும் நித்திய சந்தோஷத்தை, நித்திய ரட்சிப்பை, நித்திய சமாதானத்தை, ஒருவரும் எடுத்துராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்படி பிசாசுடைய ஒரு தற்காலிக சந்தோஷத்தினால, தற்காலிக இச்சையினால, இன்பத்தினால எங்கேயோ நீங்கள் ஒருவேளை தூர போயிருப்பீர்களானால், ஒருவேளை ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் போயிருப்பீர்களானால், இந்த 2026 வருஷத்தில் God will give you a second chance. ஆண்டவர் உங்களுக்கு 2வது வாய்ப்பை தருவார். நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணலாம். நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணலாம். எந்த இடத்துல முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியானதோ, எந்தெந்த இடங்களில் நீங்கள் செய்யணும்னு நினச்சி உங்களால் முடியாமல் போனதோ, அந்தந்த இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்னா மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மறு வாய்ப்பை தருகிறார். ஆண்டவர் மறு ஜீவனை நமக்கு தருகிறார். புதிய வாழ்வை நமக்கு தருகிறார். இந்த பேதுரு பாருங்க, ஆண்டவர் பேதுருட்ட வந்து கேட்கிறார் பாருங்க. யோவான் 21 கடைசியில் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. எப்போ தெரியுமா நேசிக்கிறியான்னு கேட்குறாரு? இவன் ஆண்டவரை மறுதலிச்சு, ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி, ஆண்டவரை விட்டு போய், அதுவும் என்ன சொல்கிறான் ஒன்றா அந்த 21 முதல் வசனத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறேன், நம்ம வலையெல்லாம் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிருவோம். 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் வலையெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? போகிறேன். உடனே அவன் சொன்ன உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் வாசிங்க யோவான், வாசிங்க யோவான். நான் மீன் பிடிக்க போகிறேன். இப்போ என்ன நிலைமையில தெரியுமா இருக்கிறான் இவன்? என்ன நிலைமையில தெரியுமா இருக்கிறான்? ஆண்டவரை காணலை, இயேசு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இவனை மறுதலிச்சிட்டான், ஆண்டவரை என்ன செஞ்சிட்டாங்க? அடிச்சிட்டாங்க. இப்போ சீசர்கள் எல்லாம் தேடுறாங்க எல்லாரும். இப்போ இவன் நினைக்கிறான், இயேசு இப்போ காணோம், இவ்வளோ நாள் அற்புதம் நடந்துச்சு, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணோம், இவ்வளோ நாள் என்னென்னமோ பார்த்தோம், இப்போ இயேசு காணோம். ஏன்னு இயேசு என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி நம்ம பிழைச்சாக்கணும். இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு? அப்பத்தை சாப்பிட்டாங்க, மீனை சாப்பிட்டாங்க, திராட்சரசம் பருகுது, இப்படியெல்லாம் பல அற்புதம். இயேசு கூட இருந்தால் குறவே இல்லை, வாழ்க்கை சூப்பராக போகுது. இப்போ ஆண்டவர் இப்போ போயிட்டதுனால என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடக்குது? எல்லாத்துக்கும் பஞ்சம், சாப்பாடு வழி இல்லை. இவ்வளவு நாள் குடும்பத்தை யோசிக்காதவன் குடும்பத்தை யோசிக்கிறான். இவ்வளவு நாள் மீன் பிடிக்கிற தொழிலை யோசிக்காதவன் தொழிலை யோசிக்கிறான். வருமானத்தை யோசிக்காதவன் இப்போ யோசிக்கிறான். இப்போ சொல்கிறான், நான் என்ன செய்ய போகிறேன்? வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போகிறேன். உடனே சீஷர்கள் எல்லாரும் என்ன அந்த வசந்த வாசிங்க. மீன் பிடிக்க போகிறோம். நாங்களும் இப்போ என்ன நம்ம ஃபஸ்ட்டு என்ன நம்ம நடந்துச்சு? இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் மரிக்கிறதா இருந்தால் நானும் என்ன செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், நானும் உம்மோடு கூட மரிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். வசனம் சொல்லுது, சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எப்படி?
இயேசு கூட மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தவன் இப்போ மறுதளிச்சுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஓடி வலையை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட வலையை எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை மறுபடியும் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை மறுபடியும் சந்திக்கிறார். ஏன் தெரியுமா ஆண்டவர் மறுபடியும் சந்திச்சாரு? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். அங்கே ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொல்லி. யார் தெரியுமா? பேதுருவை நான் பயன்படுத்துவேன், உன்னை நான் முன்னாடி நிற்க வைப்பேன், உன்னை தான் நான் பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு தான் நான் அற்புதத்தை செய்வேன், உன்னை கொண்டு தான் ஊழியத்தை செய்வேன், உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இந்த பேதுருவை அழைச்சாரு. ஆனால் சில சூழ்நிலை நிமித்தம் இவனுடைய வாக்குத்தத்தம் என்ன ஆயிடுச்சு? மங்கி போயிடுச்சு. இவன் இப்போ நினைக்கிறான், ஆண்டவர் அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு, அன்னைக்கு நான் பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அன்னைக்கு நான் பயங்கரமாக உபவாசம் எடுத்தேன், அன்னைக்கு நான் ஆண்டவருக்காக ஓடி ஓடினேன், ஆண்டவருக்காக என் பணத்தை கொடுத்தேன், காசை கொடுத்தேன், நேரத்தை எல்லாம் கொடுத்தேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்ச்சில் வந்து உட்காருவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியத்துக்கு போவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னேன், வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் வந்த தவறு, இன்னைக்கு என் வாழ்க்கையில் வந்த ஃபெயிலியர், இன்னைக்கு என் வாழ்க்கையில் வந்த தோல்வி, ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் போயிட்டேன். இனி இது பழைய மாதிரி என்னால் ஊழியம் எல்லாம் பண்ண முடியாது, பழைய மாதிரி என்னால் ஜெபிக்க முடியாது, பழைய மாதிரி என்னால் ஆண்டவருக்காக ஓட முடியாது அப்படின்னு சொல்லி இவன் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போகும்போது ஆண்டவர் God is revisiting him. ஆண்டவர் மறுபடியும் அவனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறது மாத்திரமல்ல, ஒரு வாய்ப்பை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறு வாய்ப்பை தருகிறார்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் முதல்ல தந்த வாய்ப்பை விட இது பயங்கரமான வாய்ப்புன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தில் பங்கு போட தான் பேதுரு இருந்தான். இன்னைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவனே அற்புதத்தை பண்ணத்தக்கதாய் கர்த்தர் அவனை மறுபடியும் பயன்படுத்துகிறார். எந்த மனுஷன் மறுதளித்து இந்த மறு அழைப்பில் திரும்ப செகண்ட் சான்ஸில் ஒருத்தன் உள்ள வந்தானோ, அவன் இவ்வளவு நாள் கூட தூக்குறவனாக இருந்தான், இவ்வளவு நாள் அப்பத்தை தூக்குறவனாக இருந்தான், இவ்வளவு நாள் இயேசு செஞ்ச அற்புதத்தில் கூட நடந்துட்டு இருந்தான். இன்னைக்கு இவன் அற்புதம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இவனுடைய நிழலை பற்றி சொஸ்தமாகிறார்கள், இன்றைக்கு இவனுடைய கர்ச்சிப்பை பற்றி சுகமடைகிறார்கள், இன்றைக்கு இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் 5000 பேர் திரளான கூட்டத்தின ரட்சிப்புக்குள்ள வருகிறார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்த முதல் வாய்ப்பை பார்க்கலாம், உன்னுடைய 2வது வாய்ப்பு அதி பயங்கரமாக இருக்கும். நீ இழந்த முதல் வாய்ப்பை பார்க்கலாம், ஆண்டவர் உனக்கு தருகிற 2வது வாய்ப்பு அதி பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, thank you for the second chance. ஆண்டவர் எனக்கு தருகிற 2வது வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவர் எனக்கு அழைக்கிற 2வது வாய்ப்புக்காக நன்றி. ஒருவேளை நீ குடும்பமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில் இருந்தவன் இன்றைக்கு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல, நான் உன்னை விட்டு விடல, உன்னை நான் தள்ளி விடவில்லை, நான் உனக்கு வாய்ப்பை தருகிறேன், மறுபடியும் உன்னை உயர்த்துவேன், மறுபடியும் உன்னை மேன்மைப்படுத்துவேன், மறுபடியும் உன்னை பயன்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Our God is a God of second chance. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருக்கு 2வது வாய்ப்பை தருகிறார். இந்த சபைக்கு ஆண்டவர் 2வது வாய்ப்பை தருகிறார். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் 2வது வாய்ப்பை தருகிறார். இந்த நாளில் இழந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியங்களை அப்படியே கண்ணை மூடுறீங்களா? யோசிச்சு பாருங்கள். எந்தெந்த இடங்களை இழந்தீங்க, எதெல்லாம் இழந்தீங்க? செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ நான் செய்யலை. ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்தேன், இப்போ நான் செய்யலை. பொருத்தனை பண்ணினேன், இப்போ நான் செய்யலை. ஜஸ்ட் திங்க், யோசிங்க. ஆண்டவரை, நான் எந்தெந்த காரியங்கள் பயங்கரமாக செஞ்சுட்டு இருந்தேங்கப்பா. நீங்கள் ஒருவேளை பெருசாக ஒன்றும் செய்யலைனாலும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் அதை இன்றைக்கி இழந்துட்டீங்க. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை இழந்துட்டீங்க. ஆண்டவருக்கு சமூகத்தில் எவ்வளோ பைபிள் படிச்சிங்க. ஒரு நாள் 10 அதிகாரம், 20 அதிகாரம், 30 அதிகாரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தா எழும்புறதுக்கே டைம் இல்லாமல் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொன்னீங்க, பஸ்ஸில் பார்த்தா பேச்சு கொடுத்தீங்க, போகும்போது பேசுனீங்க, அவங்களுக்காக ஜெபிச்சிங்க, பாரப்பட்டு ஜெபிச்சிங்க, பேர் எழுதியச்செல்லாம் ஜெபிச்சிங்க. ஆனால் இன்னைக்கு அந்த டைரியே காணோம். ஆண்டவரே மறந்துட்டோம், ஜெபத்தை மறந்துட்டோம், தூரம் போயிட்டோம். எதெல்லாம் காரியங்கள் இழந்தீங்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2026 நான் எல்லாத்தையும் ரீப்பே உனக்கு பண்ணுவேன், மறுபடியும் உனக்கு தருவேன். உனக்கு முந்தின பலத்தை பார்க்கலாம், இனி நான் தரப்போகிற பலன் பயங்கரமாக இருக்கும். சிம்சோனுக்கு
எப்படி ஆண்டவர் முதல்ல கொடுத்த பலத்தை விட 2வது வாய்ப்பில் கொடுத்த பலன் பயங்கரமாக இருந்ததோ அதை பார்க்கலும் அதி பயங்கரமான பலத்தை கர்த்தர் உனக்கு தருவார், தருகிறார். செபிங்க. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆடணும். சிலர் முழங்கால் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, சிலர் ஆண்டவரை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது உங்கள் டைமு, உங்களுக்கு ஆண்டவருக்குமான டைமு. என்ன பண்ணணுமோ ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும்னா விழுந்து கிடந்துருங்க. God is restoring the covenant with you. ஆண்டவர் இழந்ததை உனக்கு திரும்ப தருகிறாரு. முழங்கால் படிக்கணும்னா தயவு செஞ்சு முழங்கால் படிங்க, யாரையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை மாத்திரம் பாருங்க. ஆண்டவர் உன்னை திரும்ப அழைக்கிறாரு, ஆண்டவர் திரும்ப அழைக்கிறாரு. எழும்பி நிற்கணும்னா எழும்பி நின்னுங்க, ஆண்டவரை கட்டி பிடிக்கணும்னா கட்டி பிடிச்சிருங்க. God is calling you back. ஆண்டவர் calling you back. அந்த ரட்சிப்பில் உன்னை திரும்ப கொண்டு வருகிறாரு. சிலருக்கு தாங்க முடியாத ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் உன்னை மறுபடி கட்டி அளிக்கிறாரு. ஓ, God is restoring you. அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மறுபடி தருகிறாரு. அந்த அன்பை ஆண்டவர் உன்னை மறுபடி பிடித்து இழுக்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் மேல வச்ச அன்பு அந்த காலத்துக்கு மாத்திரம் அல்ல, அந்த சீசன் மாத்திரம் அல்ல, அந்த காலத்தில் மாத்திரம். நோ, God is still waiting for you. ஆண்டவர் உனக்காக இன்று காத்திருக்கிறாரு, இன்று காத்திருக்கிறார். நீ அற்புதத்துக்காக காத்திருக்கிற, ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறாரு. ஆண்டவர் அந்த காரியம் மாறணும், என் கணவன் மனைவி மாறணும், இந்த பிரச்சனை மாறணும், நீ காத்திருக்கிற. ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார், ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். God is waiting for you. God is calling you, come back. ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்பை இழந்துராத சபையே, ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாய்ப்பை இழந்துராத சபையே. ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன மறுபடியும் பழையதை பார்க்கல ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஆண்டவருடைய புதிய அன்பு பழைய அன்பை பார்க்கல பயங்கரமாக இருக்கும். நீ அவரை தள்ளினாலும் அவர் உன்னை தள்ள மாட்டார், நீ அவரை மறுதளித்தாலும் அவர் உன்னை மறுதளிக்க மாட்டார், நீ அவரை விட்டு போனாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். சிஸ்டர், God is calling you back. God is calling you back. ஆண்டவர்களை மறுபடியும் அழைக்கிறாரு. Oh, thank you Jesus. Lord, I thank you அப்பா. உம்முடைய அன்பிற்கு நான் என்ன செலுத்துப்பா? என் மேலே இவ்வளவு அன்பா இருக்கிறீங்களா ஆண்டவரே? நான் பண்ணது துரோகம்ப்பா, நான் பண்ணது துரோகம் ஆண்டவரை. நான் தெரிஞ்சு பண்ணேன், வேணும்னு தான் பண்ணேன் ஆண்டவரை. நான் பண்ணது துரோகம்ப்பா. ஆண்டவர் உன் மேலே அவ்வளோ அன்பா இருக்காரு. உன்னுடைய பாவம் எவ்வளவு பெருசோ அதை விட ஆண்டவருடைய அன்பு பெருசுங்க. ஆண்டவரால் கழுவ முடியாத பாவம் இந்த உலகத்தில் கிடையாது, ஆண்டவரால் மாற்ற முடியாத வாழ்க்கை இல்லை. நோ, நீ நினைக்கிற ஆண்டவர் என்ன ஏற்றுக்கொள்வாரா? நோ, ஒன்னதான் ஆண்டவர் முதல்ல ஏற்றுக்கொள்வார். ஆண்டு பேதுரு நினைக்கிற ஆண்டவரை உமக்காக நான் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லி பயங்கர வைராக்கியமாக இருந்தேனே, இப்போ நான் அவ்வளோ உங்களை மறுதளிக்கிறேனப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுதளிச்ச உண்மைதான், ஆனால் உன்னுடைய இருதயத்தை நான் பார்க்குறேன். நீ என் மேலே வச்ச அன்பை விட நான் உன் மேலே வச்ச அன்பு ரொம்ப பெருசுடா. நீ என் மேலே வச்ச அன்பை விட நான் உன் மேலே வச்ச அன்பு ரொம்ப பெருசுடா. நீ எனக்காக மறிக்க ஆயத்தமாக இருந்த, நான் உனக்காக மறிச்சேன்டா. நீ எனக்காக மறிக்க ஆயத்தமாக இருந்த, ஆனால் நான் உனக்காக மறிச்சேன் ஆண்டவர் சொல்கிறேன். ஆண்டவரே, பேதுரு கேட்குற, ஆண்டவர் ஏன் ஆண்டவரே இவ்வளோ அன்பு? ஏன்னா நான் உன்னை சூஸ் பண்ணிட்டேன்டா, நான் உன்னை தெரிந்தெடுத்துட்டேன், நான் உன்னை அழைச்சிட்டேன், நான் உன்னை அன்பு கூர்ந்துட்டேன். என்னால் அந்த அன்பெல்லாம் மாற்ற முடியாது. நீ என்னை விட்டு தூரம் போனாலும், நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் உன்ன மாதிரி என் அன்பு மாறாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. God is calling you back. ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. ஓ சபையே, நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெறியா இல்லையா எனக்கு தெரியாது, ஆண்டவர் இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்கிற. 2026 the visitation of God. God is visiting you. உன் வாழ்க்கை ஆண்டவர் புதுப்பிக்கிறாரு, உன் இருதயத்தை ஆண்டவர் புதுப்பிக்கிறாரு, உன் ஆண்டவர் கட்டி அணைக்கிறாரா. மகனே மகளே, ஆண்டவர் தோல்ல போட்டு சொல்றாரு, டே நான் உன்னை இன்னும் விட்டு விலகல. நோ, இதுதான் உனக்கு குட் நியூஸ், இதுதான் உனக்கு குட் நியூஸ். நான் உன்னை இன்னும் விட்டு விலகல, உன்னை நான் இன்னும் விட்டு விலகவே இல்லை, உன்னை நான் இன்னும் போடவே இல்லை. நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ பாவம் செஞ்சதுனால, தூரம் போனதுனால, உண்மை வெறுத்ததுனால ஆண்டவர் போயிட்டார், இனி நம்ம வாழ்க்கையில போகலாம். நோ, ஆண்டவர் உன்னை இன்னும் விட்டு விலகல, இன்னும் உன்னை விட்டு விலகல. நீ சில நேரத்தில் கஷ்டம்
கஷ்டமே தெரியாமல் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்கிறேன்னு ஏன் தெரியுமா அர்த்தம்? அவர் உன்னை தூக்கி சுமக்கிறாரு. நீ பாவம் செய்யும் போது கூட அவர் உன்னை தூக்கி சுமக்கிறாரு. காட் இஸ் காலிங் யூ பேக். ஆண்டவர் உங்களை மறுபடியும் நீ செய்கிற ஊழியத்தை பார்க்கலும் நீ தான் அவருக்கு முக்கியம். நீ அவருக்கு செய்கிற காரியத்தை பார்க்கலாம், நீ தான் அவருக்கு முக்கியம். நீ அவருக்கு கொடுக்கிற காணிக்கையை பார்க்கலாம், நீ அவருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னெல்லாம் என்னென்னமோ நினைக்கிற பத்தியா, அதை பார்க்கலாம், நீ தான் அவருக்கு முக்கியம். ஆண்டவர் உன்னை தேடி அணைக்கிறாரு. ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவ்வளவு நாள் தூரம் விட்டு போன பரவாயில்ல, இன்னைக்கு என் கூட வந்துரு, இன்னைக்கு என் கூட வந்துரு. நீ போனது பிரச்சனை இல்லைடா, நீ செஞ்ச பாவம் பிரச்சனை இல்லை. யூதாவே, நீ என்னை மறுதளிச்ச தெரியும் எனக்கு, நீ பாவம் செஞ்சது எனக்கு தெரியும், நீ நினச்ச பார்த்துக்கலாம். நோ, ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் மறுபடியும் உன்ட்ட வர்றேன். ஆண்டவர் சொல்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் லவ். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றியப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நான் என்ன செய்வேன் ஆண்டவர்? என்ன செலுத்துவேன்ப்பா உமக்கு மறுபடி? உமக்கு பதில் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? உமக்கு நான் பதில் என்ன செய்வேன்ப்பா? தேங்க்யூ அப்பா. என்னை நீ நேசிக்கிறதுக்கு நன்றி அப்பா. இவ்வளவு நாட்கள் என் வாழ்க்கையில் ஆண்டவரை தெரியும், ஆனாலும் சரி வேணாம் அப்படி ஒதுங்கி போயிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உன் கூட வந்துட்டார். இன்னையிலேருந்து நீ ஜெபிப்ப, இன்னையிலேருந்து நீ வேதம் வாசிப்ப. அது மட்டும் இல்லை, ஆண்டவரோட உள்ள உறவில் நீ இனி ஸ்ட்ராங் ஆயிடுவ. நீ செஞ்ச பாவத்தினால, நீ செஞ்ச துரோகத்தினால, ஐயோ இனி எப்படி ஆண்டவர் முகத்தை பார்க்கறது அப்படின்னு நீ தூரம் ஓடுன. ஆண்டவர் அதனால்தான் நீ அவர் முகத்தை பார்க்குறியோ இல்லையோ, அவர் உன் முகத்தை இப்போ பார்க்குறாரு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. உம்முடைய அன்புக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நீங்கள் இருக்கிறாங்க, அப்படியே கண்ணை மட்டும் என் திறந்து பாருங்கள். நீங்கள் உட்கார வேண்டாம், அப்படியே கண்ணை திறந்து பாருங்கள். ஆண்டவர் பேதுருட்ட வந்து நீ என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறாரு. 3 வாட்டி ஆண்டவர் கேட்டார். நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஆண்டவர் சிம்பிளி சும்மா வந்து ஆண்டவர் நேசிக்கிறியான்னு கேட்கல. முதல் வாட்டி ஆண்டவர் நேசிக்கிறியான்னு எப்படி தெரியுமா கேட்டார்? அகாப்பே அன்பில் கேட்டார். அகாப்பேனா காட்ஸ் லவ். சரியா? கிரீக் பைபிளில் வந்து அகாப்பே லவ்வில் இருக்கும். இது அகாப்பேன்னு ஒரு வேர்டு இருக்கும். நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னா ஆண்டவருடைய அன்பு என்ன தெரியுமா? எப்போதும் விட்டு போகாது, மறுதளிக்காது, உங்களை காட்டி கொடுக்காது, எதுவுமே செய்யாது. அதுதான் ஆண்டவருடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும். அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு எப்படி தெரியுமா சொன்னால், ஃபீலியோ அதாவது பைபிளில் அன்பில் 4 விதங்கள் இருக்குது. 1 அகாப்பே, 2வது ஃபீலியோ, 3வது எரோஸ், 4வது ஸ்டோரேஜ். ஐ திங்க் நான் அந்த ப்ரொனன்சியேஷன் மறந்துட்டேன். 4 அன்பு இருக்குது. சரியா? அந்த அகாப்பே அன்புனா காட்ஸ் லவ். ஃபீலியோ அன்புனா ஒரு மனுஷன் சகோதரர்கிட்ட வச்சிருக்கிற அன்பு, அண்ணன் தம்பிகிட்ட வச்சிருக்கிற அன்பு. எரோஸ் அப்படின்னா இந்த காதல், இச்சைகள், இந்த உலகத்தில் தொடர்புகள், அந்த மனுஷன் கூட எதிர்பாலத்தோடு ஒரு இது வருது பார்த்தீங்களா, செக்ஷுவல் லவ். சரியா? அந்த எரோஸ்னா. 3வது இருக்கிற அன்பு வந்து பேரண்டல் லவ். சரியா? 4வது இருக்கிற அன்பு பேரண்டல் லவ். இப்போ ஆண்டவர் வந்து காட்ஸ் லவ்வில் பேதுருட்ட வந்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா, எந்த சூழ்நிலை என்னை விட்டுற மாட்டியா அப்படின்னு. பேதுரு என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணா? ஃபீலியோ அன்பு, சகோதரர்கிட்ட வந்திருக்கிற அன்பில் ரிப்ளை பண்ணுறான். அந்த சகோதரர்கிட்ட இருக்கிற அன்பு என்னது? சகோதரன் அன்பு செஞ்சால் நீங்களும் அன்பு கொடுப்பீங்க, சொத்தை கொடுத்தா நீங்களும் கொடுப்பீங்க, காசு தந்தால் நீங்களும் கொடுப்பீங்க, ஏதோ நல்லா நடந்துன்னா செய்வீங்க, இல்லைன்னா என்ன செஞ்சீங்க, சகோதரன் விட்டு நீங்கள் போயிடுவீங்க. அந்த அன்பில் பேதுரு ரிப்ளை பண்ணுறான். ஆண்டவர் கொஞ்ச நேரம் தாண்டி மறுபடியும் அகாப்பே அன்பில் கேட்குறாரு, டு யூ லவ் மீ ஸ்டில்? நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. மறுபடியும் பேதுரு என்ன தெரியுமா செஞ்சான்? அதே ஃபீலியோ அன்பில் ரிப்ளை பண்ணுறான், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு. 3வது வாட்டி என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆண்டவர் பார்த்தார், இவன் அகாப்பே லவ்வில் இவன்கிட்ட கேட்டால் இவன் பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா இவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அது வந்து சகோதர அன்பு. இன்னொன்று, இவன் மனுஷன், இவனால் தேவன் அளவுக்கு நேசிக்க முடியலை, ஏன் அளவுக்கு சாக்ரிஃபைஸ் இவனால் பண்ண முடியாது, ஏன் அளவுக்கு இறங்கி வர்றதுக்கு இவனால் முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அவன் லெவலுக்கு இப்போ இறங்கி போய் ஃபீலியோ லவ்வில் கேட்குறாரு, டூ யூ லவ் மீ?
சகோதரர் இவன் என்ன அன்பில் ஆண்டவர்கிட்ட சொன்னாரோ அவனோட லெவலுக்கு இறங்கி போய் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு. அப்போ அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு மனங்கசந்து அழுது. ஹல்லேலூயா. இவன் ஆண்டவர் தூரத்துலேருந்து நேசிக்கிறான் கேட்டு உக்காந்துட்டான். ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டத்தில் இவன் லெவலுக்கு இறங்கி வந்துட்டார். அதே லெவல் தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். நீங்கள் எந்த அளவில் ஆண்டவரே, உங்கள் அளவுக்கெல்லாம் என்னால் உங்களை நேசிக்க முடியலை, நான் ஃபெயில் ஆகிறேன், தவறுறேன், என் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு உங்களிடத்தில் இறங்கி வர்றாரு. உங்கள் லெவலுக்கு ஆண்டவர் இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து சொல்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியோ இல்லையோ, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா, நான் அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன் பார்த்தியா, நீ ரொம்ப நல்லா இருந்த, நல்லா ஜெபிச்ச, எனக்கா வைராக்கியம் ஓடுன, அந்த சந்தோஷத்தில் நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணலை, அந்த சந்தோஷத்தில் மாத்திரம் நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணலை. நீ என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை உன் மூலம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான்டா நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், அதனால் நீ என்னை விட்டு தூரம் போயிட்ட, அதனால் வாக்குத்தத்தை நிறைவேறாதுன்னு மட்டும் நினச்சிடாத. நான் உன்னை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்வேன். நீ என்னை மறுதளிச்ச, நான் உன்னை பப்ளிக்காக பெருமைப்படுத்தினேன், வாக்குத்தத்தம் பண்ணினேன். நீ என்னை பப்ளிக்காக மறுதளிச்ச, என்னை பப்ளிக்காக தவறாக பேசினேன், பப்ளிக்காக என்னை கண்டும் காணாத மாதிரி போனேன், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மறுதளிச்ச மட்டும் இல்லை, சபிச்ச, இயேசுவே வேணா பப்ளிக்காக சொன்னேன். இருந்தாலும் என் அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா, அதே பப்ளிக்கில் ஒன்றை நான் உயர்த்துவேன். நீ எனக்காக பப்ளிக்காக நீ அற்புதங்களை செய்வ, பப்ளிக்காக நீ எனக்காக எழும்பி பிரகாசிப்ப. இந்த மறுதளிச்ச இதே வாயினுடைய பிரசங்கத்தை கொண்டு தான் 3000 பேரை நான் ரட்சிக்க போகிறேன். இதே நீ என்னை பப்ளிக்காக மறுதளிச்ச, நான் உன்னை பப்ளிக்காக பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இயர் ஆஃப் 2026 த இயர் ஆஃப் ஹானரிங் காட். ஆண்டவர் உங்களை ஹானர் பண்ணுவார், பப்ளிக்காக அவனை ஹானர் பண்ணுவார். நீ பப்ளிக்காக மறுதளிச்ச, சீக்ரெட்டாக அவரை மறுதளிச்ச, ரகசியமாக பாவம் பண்ண, ரகசியமாக இயேசு தெரியாதுன்னு சொன்ன, ஆண்டவர் உன்னை பப்ளிக்காக உன்னை மேன்மைப்படுத்துவார். தட் இஸ் த இயர் ஆஃப் 2026, த ஹானரிங் இயர். முதல்ல என்ன சொன்னேன்? இயர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் விசிட்டேஷன். ரெண்டாவது இயர் ஆஃப் செகண்ட் சான்ஸ், ஆண்டவர் ரெண்டாவது வாய்ப்பை தருகிற வருஷம். மூணாவது ஆண்டவர் உங்களை மறுபடியும் அழைக்கிற வருஷம். நாலாவது உங்களை மேன்மைப்படுத்துகிற வருஷம். இந்த வருஷம் உங்களை ஒவ்வொரு ஆண்டவர் மேன்மைப்படுத்துவா. இப்போ நீங்கள் முழங்கால் போட்டு என்ன தீர்மானம் எடுத்தீங்க பார்த்தீங்களா? God will honor it. ஏன்னா இதை பரலோகம் கேட்டிருக்கு. நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு தெரியாது. உங்கள் அம்மா அப்பா கேட்டாங்களா, உங்கள் அண்ணன் தம்பி கேட்டான், உங்கள் அப்பா கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க. நோ, God had it. ஆண்டவர் அதை கேட்டார், நான் நிச்சயம் செய்வார். அதுதான் 2026 த இயர் ஆஃப் ஹானர். ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிற வருஷம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரை தேங்க்யூ அப்பா, என் மேலே ஏன் இவ்வளோ அன்பு, அன்புப்பா, என் மேலே ஏன் இவ்வளோ அன்பு. உம்முடைய ஊழியத்திற்கு வர நான் தூரம் ஓடினேன். ஆண்டவர் எவ்வளோ வாய்ப்பை தந்துறாரு, நான் மறுபடி ஓடினேன். Hallelujah. God is a God of second chance. God is a God who honor you. Finally, God who restore you. ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டி எழுப்புவார். உன்கிட்ட பண்ணின உடன்படிக்கை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிப்பார். ஆண்டவர் உங்களிடத்துல பண்ணின உடன்படிக்கை மறுபடியும் புதுப்பிப்பார். ஆபிரகாம் தவறு செஞ்சான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியும் அவர் வேற வழி எடுத்தான். ஆனால் ஆண்டவர் உடன்படிக்க மறுபடியும் உயிர்ப்பித்தார். ஆண்டவர் மறுபடியும் உருவாக்கினார், மறுபடியும் அவனை உயர்த்தினார். அந்த உடன்படிக்கையை மறுபடியும் கர்த்தர் உயிர்த்தெழ பண்ணினார். ஆண்டவர் உங்களை சந்திப்பார், ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு தருவார், ஆண்டவர் உங்களை மறுபடியும் அழைப்பார், மறுபடியும் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், மறுபடியும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். உங்களிடத்தில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வார். ஏன்னோ இந்த உடன்படிக்கையில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வாசிக்கலாமா? நான் வாசித்த யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். இப்போ உட்காரணுன்னா உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ்.
27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்ளுவீர்கள். என்ன தெரியுமா நடக்க போது? ஆண்டவர் இவர்களை எல்லாம் செய்யும் போது நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு தெரியுதோ இல்லையோ, தேவன் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். உங்கள் மூலமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உங்கள் குடும்பம் பார்க்கும், உங்கள் சபை பார்க்கும், உங்கள் கிராமம் பார்க்கும். நீ இயேசுட்ட போய் சேர்ந்தது இவ்வளவு நாட்கள் உங்கள் கிராமத்தில் உறவினர்கள் ஒருவேளை நீ எதுக்கு அந்த சபையில் போய் சேர்ந்த, எதுக்கு அலையிலியா எப்போ போயிட்டுருக்க, எப்போ பார்த்தாலும் ஜபான் எப்போ போயிட்டுருக்க, எப்போ பார்த்தாலும் ஊழியம் போயிட்டுருக்கிறேன்னு எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் யாரெல்லாம் உங்களை பார்த்து பேசினார்களோ அதே வாய்களெல்லாம் நல்ல வேளை நீ சபையில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்ல போகிறது. நல்ல வேளை நீ இயேசுவை கண்டுகொண்ட, நல்ல வேளை அந்த இயேசுவை நீ நம்பின. மனிதனை நம்பாம நீ ஆண்டவருக்கா ஓடுனதுனால தான் நம்ம குடும்பத்தை கர்த்தர் வாழ வைத்தார், நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார் என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த 2026 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த பெரிய காரியங்கள் உங்களை உயர்த்துகிறதோ இல்லையோ, உங்களை ஆசீர்வதிக்கிறதோ இல்லையோ, உங்கள் பெயர் பெருமைப்படுகிறதோ இல்லையோ, கர்த்தருடைய நாமம் பெருமைப்பட போகிறது. கர்த்தருடைய நாமம் பெருமைப்பட போகிறது. கர்த்தர் யார் என்பதை உங்கள் தேசம் காணும், உங்கள் சபை காணும், உங்க காலேஜில் பார்ப்பாங்க, உங்க ஸ்கூல்ல பார்ப்பாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல பார்ப்பாங்க. உங்க ப்ரமோஷனை தடுக்க நினைச்சவன் உங்களை பார்த்து சொல்லுவா, உன் கூட என் கர்த்தர் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் உங்கள் மூலமாக கர்த்தரை காண போகிறது. The year 2026, the nation will see God in you. உங்களுக்குள்ள கர்த்தரை தேசம் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் இயேசு சிலுவையில மறைச்சாரு, அவர் கடவுள் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்ட ஜனங்கள் உனக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை தேசம் காண போகிறது. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை தானியேலை பார்த்து இந்த ராஜாக்கள் எல்லாம் மந்திரிகள் எல்லாம் திட்டம் பண்ணி சிறைச்சாலையில் சிங்க கபில போட்டாங்க. எதுக்காக? இவன் அழிக்கணும்னு சொல்லி. இவன் ராஜாவை வணங்காம கர்த்தரை வணங்குறான், அதனால இவன் அழிஞ்சிடணும்னு சொல்லி சிங்க கபில போட்டாங்க. எந்த ராஜா இவன் அழிக்கணும் நினைச்சானோ அதே ராஜா இப்போ வந்து சொல்றான், இந்த தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன். ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதிக்கிற இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன். இப்போ தானியேலுடைய ராஜா, அதாவது அந்த ராஜா மறுபடியும் ஒரு கட்டளை எழுதுறான் பாருங்க. ஏனி எவனாவது ஆராதிச்சானா யாருடைய தேவன் ஆராதிக்கணும்? தானியேலுடைய ராஜாவை, தானியேலுடைய தேவனை. இனி உங்கள் பெயரை கொண்டு தேசங்கள் நம்முடைய தேவனை அறிய போகிறது. ஹல்லேலூயா. ஐ அம் ப்ராஃபஸைங் ஓவர் சம் ஆஃப் யூ. யாரை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் பெயர் மூலம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அறியப்பட போகிறது. உங்கள் பெயர் மூலம் சொல்லுவாங்க, இவனுடைய தேவன்கிட்ட போ, இவன் ஒரு சர்ச்சுக்கு போறான்ல அங்க போ, இவன் ஒரு ஆராதனை பண்றான்ல அங்க போ, இவன் ஒரு ஜெபம் பண்றான்ல அங்க போன்னு சொல்லி உங்களை பார்த்து சிலர் சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான ஆராதனை தேவன், உண்மையான தேவன். அவர் வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை என்பதை இந்த தேசம் காண போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை அனுப்பும்போது வாசிங்க யாத்திராகமம் புஸ்தகத்தில், தேங்க்யூ ஜீசஸ், அதனுடைய 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுவர், ஒரு நிமிஷம். 7ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இதனுடைய கான்டெக்ஸ்ட்டை சொல்லிடுறேன். இங்கே ஆண்டவர் மோசேயை பார்வோன்ட்டு அனுப்புகிறாரு. எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? இப்போ விடுதலையாக்க போகிறாங்க. விடுதலையாக்க பண்ணி இங்கே வந்து இவங்க ஆராதிக்க போகிறாங்க. எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? விடுதலை கிடைக்க போகுது. அதுக்காக ஆண்டவர் யார் அனுப்புகிறாரு? மோசே அனுப்புகிறார். சரியா? இப்போ வாசிங்க. நான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய், ஆண்டவர் சொல்ற, நான் எகிப்தில் நிறைய அற்புதத்தை செய்வேன், ஆனால் பார்வோன் என்ன செய்ய மாட்டான்? உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும்
என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி, இப்போ வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். மறுபடியும் வாசிக்கலாமா? நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து அனுப்ப பண்ணும்போது, புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள். நீ கர்த்தர், நான் கர்த்தர் என்பதை நீ அறிகிறாயோ இல்லையோ? நீ எப்படி புரிஞ்சுக்கிறன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை எதிரிகள், உன்னை அழிக்க நினைச்சவன், உனக்கு விரோதமா எழும்பினவன், அவன் அறிவான் நான் கர்த்தர் என்பதை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வதை பார்க்கலாம், உங்களுக்கு அற்புதம் செய்வதை பார்க்கலாம். எகிப்தியருக்கு தன்னை யார் என்று காண்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாள் சொன்னீங்க ஆண்டவர் சுகமளிக்கிறவர், அற்புதம் தருகிறவர், வல்லமையானவர், அப்படியெல்லாம் சொன்னீங்க. இனி நீங்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று நீங்க அறிவிக்கிறீங்களோ இல்லையோ, எகிப்தியர் அறிய போகிறார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்துவம் உள்ளவர், அவர் மெய்யான தேவன், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை உங்கள் மூலமாக கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஒரு மோசையின் மூலமாக கர்த்தர் எகிப்தியருக்கு தேவன் யார் என்பதை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு மாத்திரம் அழைக்கல, மோசையின் மூலமாக எகிப்தியருக்கு தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்காக மோசை அழைத்தார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த 2026 உங்கள் மூலமாக அநேகர் தேவனை அறிய போகிறார்கள், அநேகர் தேவனை பார்க்க போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை இயேசுவை காண பண்ண போகிறது. You will display the Holy Spirit. You will display our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள். அநேகர் இயேசு அறிய போகிறாங்க. இப்போ எழும்பி நிற்கலாமா? இப்போ எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.